அண்ணா கோபாலண்ணா எங்க? கோபாலண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடியாங்களா இங்கே? அண்ணா இங்கே வாங்கண்ணா, ஸ்கோரர் கிட்ட வாங்கண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு லைன். அவன் என்ன போடுறான்னு அவனுக்கும் தெரியாது, பேட்ஸ்மேனுக்கும் தெரியாது. ஆனால் அவன் போட்டுருவான். என்ன கட்டுன்னு தெரில. கீப்பரை கோவப்படுத்தாதீங்க. ஓகே ஓகே, கூல் கூல். நல்ல ஒரு ஷாட், டாப் எட்ஜ். கேட்ச்கா, கேட்ச். நல்ல ஒரு விக்கெட் இது. நெதர்லாந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுக்கிறாங்க. நல்ல ஒரு போலிங் இது. அஜித் 6 அடி இருக்கிறான். வேணு பக்கத்தில் நிற்காதடா டேய் அஜித். ஓகே ஓகே. ப்ரூவிஸ், ப்ரூவிஸ், டிவால் ப்ரூவிஸ், ஏபி ப்ரூவிஸ், பேபி. ஓகே ஓகே. அடுத்த பேட்ஸ்மேன், பேட்ஸ்மேன் நேம் நான் கேளு கொஞ்சம். அஷ்ரஃப். அஜித் டு அஷ்ரஃப். நல்ல ஒரு பால். ரன்அவுட்டா? ஆஹா, நல்ல ஒரு கம்பேக், சாரி பேக்கப். இப்போ சென்சிபிளாக ஒரு சிங்கிள் ஆனார் அஷ்ரஃப். இப்போ யங் டு லெஜண்ட், யங் கன் கரெக்டாக போதும் பார்ப்போம். ஆஹா, அதான்ப்பா லெஜண்ட். வாட் அ ஷாட். கவர்ஸ் மேல கரெக்டா ஃபீல் செட் பார்த்து கரெக்டான ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட் பாக்கியன் கிட்ட இருந்து பவுண்டரி. ஆஹா, இந்த டீம்ல தான் என் பார்ட்னர் இருக்காரா? பார்ட்னர், ஹாய் பார்ட்னர், குட் மார்னிங். நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு பார்க்கலாம் அஜித். ஆஹா, நல்ல ஒரு ஷாட்டுப்பா. கம்பேக்கா? கண்டிப்பா கம்பேக் தான். எங்கன் சுட்டுடுச்சு. आपकी एक्सेलेंट क्रेडिट प्रोफाइल आपको एलिजिबल बनाती है 5 लाख. பாட்லாம் போட்டாத சொல்ல மாட்டீங்களா? பாட்லாம் பர்மிஷன் ஆயிட்டலனா நான் இப்ப பைக்ல போலீஸ் கிட்ட 2 மணிக்கு போறாங்க. அவங்க கூட போறீங்களா? பாட்டு கிட்ட எதனா போடலாம். ஸ்லோவா போயிரு. அவங்க 2 மணிக்கு ட்ரெயின் போறாங்க. இல்ல அவங்க அப்படியே தான் ஏறி போவாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் வாங்க, உள்ள வாங்க, ஃபாஸ்டா வாங்க. ஆஸ்திரேலியா டீம், நீங்களே லேட் பண்ணாதீங்க. இல்லண்ணா போயிருங்க. இந்த மேட்ச் வரவண்ணா, இந்த மேட்ச் முடிஞ்சு சாப்பிட்டுக்கிறோம்.
கன் டு லெஜண்ட். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருக்காருப்பா. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர், ஸ்கோர் 5, லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5, 2 விக்கெட் இழப்பிற்கு. கணேசனா, கணேசனா ட்ராக் கம்பல்சரின்னு சொல்லு. கணேசனா கேக்குதா? ட்ராக் கம்பல்சரி சொல்லு கணேசனா. சைக் சைக்கோ. அடுத்த ஓவர் யாரு? போலர் நேம் யாருப்பா? திலீப் டு அஷ்ரஃப். நல்ல ஒரு ஷாட்டு. ஒரு ரன்னா 2 ரன்னா? 2 ரன், 2 ரன்னு. ஃபீல்டர்ஸ்லாம் லாங்ல பயங்கரமான ஃபீல்டர்ஸாக இருக்காங்க. பிரிவிஸ் திலீப் டு அஷ்ரஃப் திருப்பி. ஆஹா, நல்ல ஒரு நிக். ஒரு ரன்னா 2 ரன்னா? இதுவும் கண்டிப்பா 2 ரன் போயிடும். பவுண்டரியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, கொஞ்சம் மிஸ். பார்ப்ப ஃபீல்டர்ஸை யூஸ் பண்ணி 2 ரன்னா எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சென்சிபிளான சிங்கிள். அகைன் யங் கன் டு லெஜண்ட் அர்ஜுனா. இங்க எல்லாரும் வந்து உங்களை எதிர்பார்த்துன்னு இருக்காங்கண்ணா. அர்ஜுனா ஆஹா, நல்ல ஒரு ட்ரை, பெரிய ஹிட்டுக்கான ட்ரை. ஆனா டெட் பால். உங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு நீங்க நிறைய பேர் இருக்காங்க போறேன்னா அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா திருப்பி வேற ஏதாவது சொல்லிடுறானுங்க. நல்ல ஒரு ஷாட்டு. 6, 6 மிட் விக்கெட்ல ஒரு ஹிமாலய 6. தேங்க்யூ ஃபீல்டர்ஸ். தேங்க்யூ. விட்டனா கியூட்டா இருக்கண்ணா. ஆஹா, அகைன் ஒரு பெரிய ஷாட். கேட்சா? செக் பண்ணுங்க அம்பையர்ஸ். அவுட். நல்ல ஒரு ஷாட் தான். ஆனா ஒரு பவுண்டரி கொடுக்குறாங்க, ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, ஆலமரம் மாதிரி நிக்கிறான். ஓகேண்ணா பிராக்டிஸா? என்னப்பா பாலா? ஓவரா? ஓவர். ஆஃப்டர் 2 overs ஸ்கோர் 16 ஃபார் 3. அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? பரத். bowler நேம் விநாயகம். உங்க பேரு இல்லை இதுல ப்ரோ. வேணா ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு பேரே இல்லையே இதுல.
விநாயகன் பேரு எங்க இருக்கு? விஎம் கூட இல்லையே. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஹா, அதான் விநாயகன ஷார்ட் பால்ல விக்கெட்டை தருவாங்க. அதுதான் நான் ஸ்மைல் பண்ணேண்ணா விநாயகனா. ஓகேண்ணா. இதெல்லாம் ஏன்டா ஸ்கிப் கொடுங்கடா, ஸ்கிப் கொடுக்குற மாதிரி கொடுங்கடா டேய். ஸ்கோரை வேற மாத்தி கொடுங்கடா. அந்த மிட் விக்கெட் எதுல அவுட் ஆகுதுன்னு அதுவா காட்டும். ஸ்கிப் கொடுக்கலாம். எப்படி அது காண்மே? இவங்க ஸ்கோரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. எந்தெல்லாம் ஸ்கிப் கொடுக்கலாமே. அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? டேய் கோகுல் கௌதம். பேட்ஸ்மேன் நேம் ஸ்ரீ பாலுவா? ஓகே. நல்ல ஒரு ஷாட். பவுண்டரி தெரியும், ஃபீல்டரை பார்க்கும் போதே தெரியும் பவுண்டரின்னு. பிரவீன் இல்லையா? அவங்க அண்ணன் தானே ஆச்சாங்க. டிசிஷன் டைவர்ஸா போ. கோபால் அதை கட் பண்ண சொல்லு கோபால். மண்டா அந்த வாட்டர் என்னத்து கொடு. ஆமா, நீ இப்ப கூலிங் வாட்டர் எடுத்து அது தண்ணி ஃபுல்லா குச்சி வச்சுக்க. சென்சிபிளான ஒரு டிரைவ். டாட் பால். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் டைம் முடிஞ்சிடுச்சு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. இதுவும் நான் தான் சொன்னேன் விநாயகன் ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. விநாயகனா ஸ்மைல் போடுங்க. அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் முன்னா பாய். விநாயகனா நல்ல ஒரு பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். விநாயகனா டக்குன்னு ஆஸ்திரேலியாவ மாட்டான், சவுத் ஆப்பிரிக்காவை தானே இருந்தான். அடுத்த மேட்ச் நியூசிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா. அதுல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்கனைசர் அப்டேட். அடுத்த மேட்ச்ல இருந்து டைமர் இருக்கும், பாத்துங்க. ஓகே தானே? சொல்லி விடுவோம். இவனுங்களுக்கு முறைக்கு வைங்கன்ற டைமர். எவ்வளோ நேரம் ஆகிறாங்கடா அப்பா. இப்போ எனக்கு இது வெறுப்பாகுது. ஆஹா 6 100% 6 பால். அங்க உள்ள ஒரு பால் இருக்கும்ல, இன்னொரு பால் கொடுங்க. 6 போயிடுச்சு. 2 பால் கையில போயிடுச்சா? இருங்க எடுறாங்க. நைட்டுக்குள்ள ஒரு 10 பாக்ஸ் வாங்கு. நைட்டு தான் போவோம். போவோம்.
அதான் பண்ணுறது. எப்போ போனாலும் புது பால் தான் அம்மனா. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்களோட சூஸிங். அடுத்ததெல்லாம் நாங்கள் கொடுக்குறது தான். ஆர்கனைசராக மாட்டேன். அதான் சொன்னேன். லெஜண்ட் விசஸ் லெஜண்ட். ஓவர் வேணும். அவுட் இல்லைன்னா ஓவர் கொடு. ஓவர் கொடு. நேத்தே எங்களுக்கு தெரியணும்ல நேத்தே. பிரேக் ஆஃப்டர் 4 overs ஸ்கோர் 26 for 5. சாரி 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. சாரி 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கான். அடுத்த மேட்ச் ஸ்கோரருக்கு போயிட்டாப்பா. அதனால தான் 26. மிஸ்டர் ஒயிட் வெள்ள பாஸ்வேர்ட் நாடா 5 1 4 9 9 8. ஓகே. ஐயோ வரலடா. டேய் வாடா. டேய் இங்க வாடா. 7 1 ஆப்பிள் போனி நல்லா லாக் ஆகாது எனக்கு தெரியாது. அது 10 தடவை போட்டோம். சீக்கிரம் டாக் கொடுத்தாரு. பாஸ்வேர்டை மாத்தியாவது யார் போலரு? கோகுல் இவன் தானே? கோகுல். ஃபர்ஸ்ட் பால் டாட். வைடா டாட் பால். நல்ல ஒரு ஓவர் போட்டுட்டு இருக்காரு கோகுல். அவங்க டீமுக்கு கம்பேக் கொடுக்குறாரு பார்க்கலாம். அடுத்தடுத்த டாட் பால் போட்டிருக்காரு. ஆஹா 2 டாட் பால் போட்டு ப்ரெஷர் பண்ணி அவரோட விக்கெட்டை எடுக்க வச்சிருக்காரு கோகுல். கீப்பர் கிட்ட பால் மிஸ்ஸே ஆகாது. கீப்பர் கேட்ச். திருட்டு என்னதுறதோ இது சரவணா எம்எஸ்டி அது. ஐயோ வேற ஏதோ ஓடிருக்கு. பரல மாத்திக்கலாம். எல் சரவணா தொகுதி. ஓ இது போடலையா? புட்டன் போடல போல. அடுத்த பேட்ஸ்மேன் அசார். ஸ்ட்ரைக் கேக்கும். ஓகே அப்படியே போடல போடாம அப்படியே லைனா வச்சு விடுவாங்க. இதெல்லாம் கேட்காம அது ஆனா ஏன் கேட்க கூடாதுன்னா இப்போ ரூல் வந்துச்சுல விக்கெட் விட்டாலும் நியூ பேட்ஸ்மேன் தான் ஆகணும்ட்டு. அப்டேட் இதுல ஒன்றும் பண்ண முடியல. என்ன பார்த்தேன் என்ன இதுவா வேர்ல்டு கப்பா பாய்த்தானம் கூட ஆட மாட்டேன்ட்டானுங்க. ஆட இல்ல அங்கேயும் ஒத்துக்கலையே. டாப் பேஜ் ஆகி போச்சு பாருங்க. அவங்க தான் டீம் சூஸ் பண்ணுவாங்க. ரைட் தேங்க்யூ. ஒயிட் 0 தானே? ஒரு ரன் ஓடினாங்கன்னா அதில் ஒயிட் +1 2 ரன் ஓடினாங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. ஒய்ஃபைலாம் கிடையாதுண்ணா இங்கே. பாட்டு ஃபுல்லாக பாட்டு. நல்ல ஒரு ஷாட்டு. ஆஹா நல்ல ஃபீல்டிங்ப்பா. அந்த இடத்துலலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபீல்டர்ஸுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம். நான் இதுரா சூப்பர் சப்பு.
டாட் பால். ஒரு பால் நான் செகண்ட் லைன் தானா? டாட் பால். அங்க ரெண்டு லைன் இருக்கு. ஓவர். ஆஃப்டர் 4 overs ஸ்கோர் 28. நல்ல ஒரு ஓவர், 2 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு கோகுல். அப்படி சொன்னாதான் எல்லாருமே அதுக்கு கை ஹைஃபை போடுவாங்க. போங்க பிரேக் வந்து 2 நிமிஷம் தான் வேணே. புஷ் பண்ணு. ஒரு மரம் பேசுவாங்க அவங்க. அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா வெர்சஸ் நியூசிலாந்து. டாஸ் அப்டேட். நியூசிலாந்து டாஸ் won the toss and elected to bowl. ஸ்ரீலங்கா போலிங் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். எங்கள் அண்ணன் ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டு போப்பல. கணேஷ்ண்ணா ஹிண்ட் கொடு. கணேஷ் ராமன் எங்கள் அண்ணனுக்கு போலிங்க்கு சொல்லிக் கொடு. போலிங்க்கு ஹிண்ட்லாம் கொடுத்து விடு. ஆமா கேட்கலையா? ஓகே அது கேட்காது. கேட்காது பார்க்காது கேட்காது. விட்டனா? ஏய் பாண்டி ஏய் நம்ம அண்ணன்டா அவரு. அந்த ஒரு ஓவர் போட்டவங்களாம் மேலே வந்துடும். இல்லை அதான் அவருக்கு யாரை சூஸ் பண்ணுங்கன்னு தெரியல. திலீப் இவர் ஒரு ஓவர், அஜித் ஒரு ஓவர் போட்டவங்களாம் ஃபர்ஸ்டே வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக போட்டவங்க நேம் இருக்காது. மற்றெல்லாம் 0-0ன்னு இருக்கு. பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னேன், சூப்பராக பண்ணேன். மறப்பேன், வீட்லேருந்து மறப்பேன். அதானே ஆயிரக்கணக்கான மேலே வாங்கும்போது அந்த மேலாம் கண்ணுக்கு தெரியாது. ஆஹா, நல்ல ஒரு ஷாட். கேட்ச்க்கான ட்ரையா? இல்ல, கேப்ல போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். டிவால் ப்ரூவிஸ். வேர்ல்டு கப் மேட்ச் இல்லையாப்பா இன்னைக்கு? இல்லையா? ஓகே இல்ல, நெட்ஸ் பிராக்டிஸ் இருக்குமே. நல்ல ஒரு சென்சிபிளான ரன், சிங்கிள். அகைன் லெஜண்ட் டு லெஜண்ட். நல்ல ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. குட் ரன்னிங் பிக் விக்கெட்ஸ் நல்லா இருக்கு. லெக் பை தானே வேணே? லெக் பை. ஆமா. வெளியே வர வச்சுக்கலாம். பேட்டிங் ஃபீல்டு யாரை வேணா மாற்றிங்க. இப்போ முடிஞ்சிச்சுனா ஒரு நடுவில் கூட மாற்றிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓவர் போட்டு முடிச்ச பிறகு தான் வெளியே வந்துக்கலாம். 8 ஓவர் போட்ட ஒன்றும் இல்லை ப்ரோ. நீ இப்போ ஓவர் முடிச்சா வெளியே கூட வர வச்சுக்கோ. ஆஹா
அண்ணனே ஸ்லோ, அண்ணனே ஸ்லோ தான் போடுறாரு. அதில் ஒரு ஸ்லோவர் போட்டார் பாருங்க. அதான் பேட்ஸ்மேனை ஏமாற்றி போட்டுருக்காருப்பா அண்ணன். நல்ல ஒரு ஓவர் போட்டுட்டு இருக்காரு. 5th ஓவர். ஆஹா ஆஹா ஆஹா. இருங்க டிசிஷன் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க, டிசிஷன் கொடுப்பாங்க. ஓகே, தேர்ட் அம்பையர். போல்டா? இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்றாங்க, ஒரு நிமிஷம். போல்ட் விக்கெட். ஆமா ஆமா, போல்ட் தானா? போல்ட் அண்ணா, உங்களோட விக்கெட் தான். நீங்க ஒன்றும் அவ்வளோதானா? கேமரா பார்த்து சொல்லணா. ஓகே ஓகே ஓகே, அதுக்கு தானா பார்ட்னர்? என்ன பார்ட்னர் சிரிக்கிறீங்க? உங்க டீம்ல விக்கெட் எத்தனை இந்த மாதிரி பண்றீங்க? வேணு இம்பாக்ட் உள்ள வந்திருக்காப்ல. முன்னான ஒரு 6 அடிச்சதுக்கு ரிவெஞ்ச் பண்ணாரு பாருங்க விநாயகன். அண்ணா நீங்க போடுறதே ஸ்லோ தானா? அதுல ஒரு ஸ்லோயரா? ஓகேண்ணா, அது எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அடுத்த பேட்ஸ்மேன் முஸ்தா. ஆஃப்டர் 5 overs score 33. ப்ரோ ஆப் இருக்கு, லைவ் இருக்கு. 7. அவ்வளவுதான். அண்ணன் 3 விக்கெட்டா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க ரெடியா இருக்காரு. விநாயகன் பேரே இல்ல. மணி பிஎஸ்எம்ல போட்டு விட்டேன். மணி உனக்கு தான் 3 விக்கெட் ஸ்டார்ட் சேரும். யார் பேரு? உன் பேர் தான். யாருக்கு? விநாயகனுக்கு. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடுல. ஆஹா 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 ஆஹா, பவுண்டரி பவுண்டரி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்கோரா 33 இருந்தது. 5 ஓவருக்கு 31, 33டா. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சா? இல்ல இல்ல, பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு அசார். 6, 6. அஜித் அவரோட கம்பேக் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். நியூசிலாந்து அவங்களோட நேம் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்கா உங்களோட நேம் லிஸ்ட்டை எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் 8th ஓவர் முடியுமோ நீங்க வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கீங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. அஜித் கம்பேக் கொடுப்பாரான்றதை பார்க்கலாம். 2 பால்ல 10 ரன் வந்துச்சு. ஆஹா, இதுவும் பெரிய ஷாட். கேட்சா? கேட்ச் கேட்ச். கம்பேக் கொடுத்துட்டாரு. அதாவது கம்பேக்கா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பேட்ஸ்மேன் அவ்வளோ டென்ஷனில் போறாரு. ஏன்னா ஷார்ட் பாலை விட்ட மாதிரி அவருக்கு ஒரு ப்ரெஷர். அடுத்த பேட்ஸ்மேன்
ப்ரோ நான் தான் ப்ரோ நேம் லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீ கேட்ச் பூச்சோம் விக்கி பேரை கூட காணோம். யாருன்னா ஒருத்தர் போட்டு விடுங்க. இல்ல கேட்ச் ஃபர்ஸ்ட் இது ஸ்குவாட் ஆட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னே தெரியலையே. பேட்ஸ்மேன் வந்து அந்த மோகனா யார் இது தெரியல யாருன்னு. ஆஹா இவன் இதோ அந்த இவன் மேலகிராம சந்தோஷ். டாட் பால். நாட்டு போட்டா ஆஹா 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 சென்சிபிளான சிங்கிளை டபுளாக மாற்றினாரு பாருங்க. அதுதான் அதுதான் சிங்கிளை டபுளாக மாற்றினாரு பாருங்க. சூப்பரா. சரணா ப்ரெஷர் டேப்லெட் போட்டு வந்தியா? ஸ்ட்ரைக் அடுத்த ஓவருக்கு இந்த ஓவர் டாட் பால் இருக்காங்க. அந்த பால் அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக் வந்திருக்காது. ஆஹா ஒரு ரன். ஸ்ட்ரைக்கா அவரோட ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு சந்தோஷ். ஒரு ரன் ஓவர். ஓகே ஓகே மச்சி, கோவப்படாத மச்சி. கண்ணாடி வேணுமா மச்சி? 46. After 6 overs, score 46. யார் ஓவர் போட்டா? திலீப் தானே? திலீப். திலீப் சாம்சன். சாம்சன் ரொம்ப பாவம், என்ன பண்ணுறது தெரியல. அவனுங்க கலாச்சிக்கிறாங்க பாத்தியா வீடியோவில் இந்த ஐபிஎல் இது வச்சு. நல்ல ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? ஆகும், கண்டிப்பா ஆயிடும். ஏபி பிரிவிஸ், பேபி பிரிவிஸ், டைகர் புலி விக்கி அப்படின்ட்டு லெஃப்ட் குமார் சொல்றாப்ல. யார் கலெக்ட் பண்ணா? ஃபர்ஸ்ட் யார் கலெக்ட் பண்ணா? அப்படியா? லாஸ்ட் ஆமாப்பா லாஸ்ட் விக்கெட் தான்ப்பா. சூர்யா வெங்கட். யார் வரா? சூரியன் வராப்ல. சூரியன். முஸ்தாக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. கமெண்ட்ரி என்ன வேணா சொல்லுவேன் நான். நீ கேட்ச் விடும்போது டோ அப்படின்னு கூட சொல்லுவேன். என் இஷ்டம். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஆமாம் 10 பால் மேலே போயிடுச்சு. ஆனால் 5 பால் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஓவருக்கும் ஒரு மேட்ச்சில் 4 பால் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திலீப் சாம்சன். சென்சிபிளான ஒரு ரன்னு. முஸ்தாக்கு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. கணேஷ் ராமன் ஸ்ரீலங்கா பேட்டிங்னு சொல்லு. போலிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு பேர் ஒரு எங்காலே. பேலன்ஸ் இருக்க 10 பால்ல 7 ரன் அடிப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன்? முஸ்தா ஸ்ட்ரைக் இருக்கிற வரையும் ஒரு நல்ல ஒரு ரன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஆப்ல இது ஆட் பண்ணுடா பிளேயர்ஸ். ஆஹா நல்ல ஒரு ரிவர்ஸ் ட்ரை. பட் டாட் பால். டே என்னடா காலையில் இந்தியா டிஷர்ட் போட்டுருந்தடா டேய். அவன் இந்தியா டீம் தான்.
ஆஹா ஆஹா டாட் பால், அடுத்தடுத்த டாட் பால். நல்ல ஒரு ஓவர் போட்டுருக்காரு. டெப்த் ஓவரில் சூப்பராக போட்டுருக்காருப்பா சாம்சன், திலீப் சாம்சன். இது ஒரு ரிவர்ஸ் தான். பவுண்டரியா? இல்லை இல்லை இல்லை, அங்கே என் பார்ட்னர் இருக்காப்புல. ஆஹா, அவர் விட்டாரா? ஓகே ஓகே, ஒரு ரன் தான், ஒரு ரன் தான். நல்ல ஒரு ஓவர் போட்டுருக்காரு. நல்ல ஒரு ஓவர் போட்டுருக்காரு. வைட் வைட் டெப்த் ஓவரில் நல்லா போட்டுருக்காருப்பா. 2 ரன்னில் போட்டிருக்காரு. சரி 3 ரன்னில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒயிட்டோட சூப்பராக போட்டுருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கேட்சா? இல்லை 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 இல்லை. ஒரு ரன் தான். ஓவர். இதற்கிடையே ஓவர் ஆஃப்டர் 7 ஓவர்ஸ் ஸ்கோர் 50. சூப்பராக போட்டுருக்காரு. 4 ரன்ல போட்டு போயிருக்காருப்பா. அகைன் ஸ்ட்ரைக் டு சூர்யா. முஸ்தா ஸ்ட்ரைக் எடுக்கல. அப்போ அவங்களோட ஸ்கோர் எப்படி இருக்குன்றத பார்த்துங்க. அகைன் bowler நேம் கோகுல். சூப்பராக போட்டு போயிருக்காரு. நீ பாருண்ணா, பாரு நீ தான் பாரு. முஞ்சே போச்சு போடுறா. நீ தான் பாரு. இப்போ பாண்டி அடிச்சா உங்கள, பாண்டி அடிச்சா உங்கள. இன்னொரு விக்கெட் கட்சி 8க்கு 2 விக்கெட் ஜஸ்ட் ஜெயிச்சிருப்பாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி விக்கி. ஒரு ரன் தான். மிச்சம் இருக்கிற 5 பால என்ன பண்றான்றத பார்க்கலாம். முஸ்தா, கோகுல் டு முஸ்தா. வேர்ல்டு கப் அப்டேட் சொல்லலாமா? ஸ்கோர் என்னன்னா? ஐயோ, அண்ணன் வேற எதுவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காருப்பா. பிக் பாஸ் கூட முடிஞ்சிச்சுன்னா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் டாட் பால் வைடு. 6 ஓவர் 50. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா இல்ல. ஒரு ரன் தான் நினைக்கிறேன். ஒரு ரன் தான். ஓட முடியாது. ஒரே விக்கெட் தான் இருக்கு அவங்க கிட்ட. எதுவும் பண்ண முடியாது. வேர்ல்டு கப் அப்டேட். நெதர்லாந்து விசஸ் பாகிஸ்தான். நெதர்லாந்து 50 ரன் வச்சிருக்காங்க 6 ஓவருக்கு. 2 விக்கெட் போயிருக்கு. சூப்பரா ஆனிருக்காங்க நெதர்லாந்து. இங்கேயும் ஆனிருக்காங்க, அங்கேயும் ஆனிருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு ஷாட்யா. முன்னாங்கிட்ட இருந்து இப்பதான் வாய்ஸ் வருது. ஷாட்ரா பாய். அதை விட மாட்டாப்புல அண்ணன். இன்னும் 2 பால் தான் இருக்கு இன்னிங்ஸோட. 7.4 58. புது ஸ்கோரரா இங்க கார்த்தி இருக்காப்ல.
எதனா யாருக்கா ஒன்று சொல்லிருப்பல புலி காக்கி புலி விக்கி டைகர் விக்கி டைகர் விக்கி உனக்கு என்ன பேர் தான் வச்சுக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு மைக் ஆஃப் பண்ணும்போது சொல்றாரு. அது ஊர் பூரா பரவிக்குது. White. Okay. White. குமார தோ மைக்ல சொல்ல குமார அந்த பேரை. நீ எப்படி சொன்னாலுமே இப்போ மைக்ல சொல்றோம். ஹலோ சாப்பிட்டேன். ஆஹா. All out. ஹலோ ஃபியூச்சர் கிங், கொஞ்சம் வெளியே வாங்க. ஃபியூச்சர் கிங் கொஞ்சம் அண்ணா சும்மாண்ணா அண்ணா தம்பி அண்ணா சும்மா தாண்ணா எங்க இருக்கு ஏன் வண்டி? அண்ணா விடுங்கண்ணா சும்மா சொன்னண்ணா விடுங்கண்ணா. இன்னிங்ஸே முடிஞ்சிச்சுண்ணா விடுங்கண்ணா. ஆமா ஸ்கோர் அப்டேட் சொல்லுங்க. ஆஃப்டர் 7.5 எங்க கொண்டு போறாங்க? 59 for 10. டார்கெட் ஃபார் யாங்கிட்டியா எங்க கொண்டு போறியா? நெதர்லாண்ட் 60 60 ரன் அடிக்கணும். ஏய் ஃபியூச்சர் கிங் உன் பேர் என்னடா? டேய் உன் பேர் என்னடா? இங்கடா. ஏய் இங்க வாடா ஸ்பீக்கர் பின்னாடி வாடா. உன் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம் மேன்? நாட்டுக்குத்தா. டேய் ஓல்டு ட்ரெண்ட்ரா அது. விநாயகனா அண்ணா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு வா. 3 விஷயம் எடுத்துட்டியா வேணா. எலி அதில் ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிடலாம். சட்னிலாம் வேணாம் நம்மளுக்கு, சாம்பார் மட்டும் கொடு. சட்னி கெட்டு போயிடும். சாப்பிட்டியா எலி நீ? எங்க அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். கியூட்டா இருக்கா எங்க அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனே அடி பண்ணு. மைக்ல திட்டு வாசிக்கணுமா அப்புறம்
Hello. Right. Back to the cricket. Score 4 இந்த ஒரு நம்ம வழி. ஆறு அந்த டீமுக்கான இம்பாக்ட் பிளேயர் அவரோட இம்பாக்டை கொடுத்துட்டு இருக்காரு. நான் எதனா ஒரு பெவிலியன் இல்லையாண்ணா அங்கே போய் உட்கார சொல்லுங்கண்ணா இவங்கள. இரிட்டேட்டிங்காக இருக்கு. நான் மைக்கில் பிரச்சனை கேட்கும், நீங்கள் பிரச்சனை கேட்காதுப்பா. கரெக்ட். சரணா மூஞ்சி அப்படி வச்சுருக்கா சார். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸில். பார்த்திபம் வெங்கட்டும் நல்ல ஒரு ரன்னிங்ப்பா. 2 ரன்னு ப்ரோ. 4 ஓவருக்கு அப்புறம் தான் இப்படி தண்ணி. நீ எங்கே சுற்றினாலும் அவன் வந்து உட்காருவா. இப்பயே பாட பண்ண ஆகிட்டாப்புல அவரு. நல்ல ஒரு பிளே. ஆஹா ஐயோ மிஸ்ஃபீல்டு. மிஸ்ஃபீல்ட் முறையில் 4 பவுண்டரி. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டரும் மிஸ்டேக் பண்ணனால அது ஒரு பவுண்டரியாக மாறிடுச்சு. ஆட்டம் நடக்கிறதுக்குல வா 10 ரூபாய் தரேன் அப்படின்னு 5 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறான்ப்பா. பக்காவா 1 2 3 4 5 கரெக்டா. கிளவுஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் பார்த்திபன். ஆஹா வாய் என்ன 2 பேரும் கொடுக்குறானுங்க. டேய் நீயே கொடுக்குற, நான் பார்க்குறேன். நீ அமைதியாரு. ஆஹா ஒரு சுத்துனா அது பவுண்டரியில் வந்து நின்றுச்சு. பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க நெதர்லாண்ட். ஆஃப்டர் 2 ஸ்கோர் 23. 23 2 ஓவருக்கு. தட்டு ஜிபேல வருதா பாருங்க. என்ன பார்த்திபா யாரு பிரிட்டெல்லாம் உள்ள வர முடியாது. டிஷர்ட் போடல. அர்ஜுனா இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங் ஆட்டு போயிட்டாருப்பா. இப்ப சந்தோஷ் இல்ல, அவ்வளவுதான். ஒரு இருடா ஏண்டா டேய் ஜிபேல இருந்து ரிட்டர்ன் வாங்கிடுவேன் எல்லாருக்கிட்ட இருந்தா. கொஞ்ச நேரம் இருங்க. அண்ணா அவன் கேக்குற क्वेश्चन கட்டறாங்க வாங்க. 2 பேருமே பேட்டிங் ஆட்டாங்களா? சந்தோஷம் ஆட்டாங்க, அர்ஜுனாவும் ஆட்டாங்க. நான் இவன் இம்பாக்ட் தானா புடுங்கண்ணா. அது நீங்க இப்ப 11 எழுதும்போது நீங்க கேட்டிருக்கணும். ஜிபேல ரிட்டர்ன் வாங்க. அதான்ப்பா பாத்தியா டிசிப்ளின் கிரிக்கெட்னா இதான். வேறு எப்படி சொன்னார் பாரு. அம்பேர்ட்ட சொல்றேன் என்கிட்ட சொல்றேன்றார் பாரு. சூப்பர்ண்ணா சரணா. சந்தோஷ்
அவர் இன்ஸ்பிரேஷனா வச்சுங்கடே. சந்தோஷ் தானே போறாரு ப்ரோ ஜிபே மியூசிக் போடாம காப்பிரைட் ப்ரோ. ஆமா வீடியோ கட் பண்றோம் மாட்டி விட்டுறோம். லைட்டா ஜிபே மியூசிக் மட்டும் போறோம். ரிப்போர்ட் வெச்சு இல்ல போன்ல சவுண்ட் இருக்கு. ரிப்போர்ட் வெச்சு ஏனா தோணும் இவருக்கு சும்மா மியூசிக் போட பாருங்க பிஜிஎம் சொன்னாரு. சாங் போன இல்ல. நல்ல ஒரு ஷாட். சிங்கிள் தானே. ஆஹா நல்ல ஒரு ஸ்வீப். பவுண்டரி போயிடுமா? இல்ல இல்ல, அந்த ஃபீல்டர் கிட்ட கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ஃபீல்டர் கிட்ட கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் இல்ல, நிறையவே கஷ்டம் தான். அவருண்ணா இதுவா போன் பேவா? ஏய் அடைங்கப்பா 5 பேர். அவருண்ணா போன் பேவா? வேறயா பேட் சுப்பிரமணியம். ஓகே ஓகே. ஐயோ வந்துச்சா? இங்க ஸ்டேஜ் ஆண்ட வந்துச்சா இல்லையா? என்ன கலரு? டிசிப்ளின் கிரிக்கெட்டர் இப்போதான் சொன்னேன். பேட் வாட்ஸ்ல பேசுற. டிசிப்ளின் கிரிக்கெட்டர் இப்போதான் சொன்னேன் பையில. புரியல. சொல்றேன். நல்ல ஒரு பிளே. ஒரு ரன். அவ்வளோதான், ஜிபே முடிஞ்சு போச்சு. மைனஸ் ஆகாது ஜிபே. இதுக்கப்புறம் எல்லாம் மைனஸ் தாண்டே. பாத்தியா அந்த கை தட்டத்தை எப்படி போச்சு பாரு. பேட்டிங் நானா பேட்டிங். நீ போ, உனக்கு இருக்கு போ. ஓகே கொடு ப்ரோ. காட்டன் போல்ல போலர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுனா அசோக் எம்எம் கிரி கட் பண்ணிடுறேன். அடுத்த பேட்ஸ்மேன் சரவணன் எம்எஸ்டி. எம்எஸ்டியோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு ரசிகர். ஸ்கோர் இன்னும் ஒரு பால் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே தானே இருக்கீங்க? ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க. 15 ரூபா கிடையாது. ஆப் ஓப்பன் பண்ணிங்க யாரா இருந்தாலும். ஆஹா அண்ணன் பார்ட்னர் வந்து சென்சிபிளாக தான் ஆடுவாப்ல. என்ன மாதிரி சென்சிபிளான கிரிக்கெட்டர் தெரியுமா? ஒரு ரன் ஓவர். இதற்கிடையே ஓவர். ஆஃப்டர் 3 ஓவர் ஸ்கோர் சொல்ல மாட்டேன். பார்த்துங்க. ஆஃப்டர் 3 ஓவர் ஸ்கோர் 32. ஆமாப்பா 32. தீண்டோ ப்ளூ விக்கெட். 3 ஓவர். எல்லாமே வர்ற தீண்டோ. 30 balls 28 to win. அடுத்த போலர் பாக்யராஜ். 2 MSD. சரவணன்.
நல்ல ஒரு ரன், சென்சிபிளான ஒரு ரன் தான். சரண் பிரவீனுக்கு மட்டும் தான் கூகுள் பே பண்றாருன்னு நினைக்கிறேன். கையில குத்துறாரோ? ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ. சாப்பிட்டோம் ப்ரோ. ஐயோ இப்பதான் சாப்பிட்டோம் ப்ரோ. நல்ல ஒரு கம்பேக் பாக்கியராஜ் கிட்ட இருந்து. இந்த ரெண்டு பேட்ஸ்மேனை பத்தியும் சொல்லி ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டீம் கிரிக்கெட் பால்ல டாட் பால், அதனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் விளையாடுவாங்க. நல்ல ஒரு ஷாட் ஸ்வீப்ல 6 கேட்ச். ஐயோ எக்கி அடிச்சனால அது விக்கெட். விக்கெட் முறையில் கேட்ச். முஸ்தா சரிடா, அதுதான் அவங்க கிட்ட கேட்டா. அப்படியா? எனக்கு தெரியல. இல்ல அதுக்காக தான். எந்த எண்டு பிடிச்சான்? டீப். அடுத்த பேட்ஸ்மேன் ஒரு லெஃப்டி அஜித். எனக்கு சரியா புரியல, நீங்க பேசி கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ. யாரா அந்த அம்சோரம் ப்ரோ. நல்ல ஒரு பவுலிங் போட்டுட்டு இருக்காரு பாக்கியராஜ். நல்ல ஒரு பால், டாட் பால். இந்த பாலும் டாட் பால் போயிருக்கு. ஸ்கோரரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் கோபாலண்ணா. நல்ல ஒரு ரன், சென்சிபிளான ஒரு ரன். அஜித் 3 பேருக்கு தான் ஜிபே போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ டவுன் ஆயி போச்சு, பரம் வரல. வெங்கடே ஃபுல் ஜிபே போலியா? ஐயோ சாஃப்ட் டிஸ்மிசல். கேட்ச் பிராக்டிஸ். கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அப்படியே நாலு ஓவர் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. 4 overs. ஸ்கோர் 34. 24 பால்ல 26 அடிச்ச வெற்றி. ஆஃப்டர் 4 overs ஸ்கோர் 34. இந்த பிரேக்ல ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் ஆர்கனைசர் சைட்ல இருந்து. அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்து. அந்த அப்டேட் விக்னேஷ் அவன் நம்பர் இருக்குதா? நம்பர் சொல்லுங்க. இவங்க வச்சிருந்தாங்கன்னா டைரக்டா ஆட் ஆகும். என்ன பிரச்சனை? டிஃபனே தராங்களா? உங்களை அடிச்ச அடிக்கு ரசம் தான் சாப்பிடணும். நீங்க ரசம் சாப்பிடுறீங்க. சரணா தயவு செய்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துரு. அடுத்த பவுலர் சூர்யா.
4 விக்கெட். சூர்யா 2, அஜித். விக்கெட்டு மேல விக்கெட்டு போயிட்டே இருக்குவா. அந்த டீம் ஸ்டாப் பண்றதுக்காகவே இறங்குறாரு சரவணன் பிரிட்டானியா. இப்ப எல்லாரும் அவர் மேலதான் கண்ணு இருக்கும். ஐயான் சரவணன், எல் சரவணன். அந்த டீம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. பவர் பிளேல ரன் பாரி வழங்கினாங்க, அப்படியே ரன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓப்பா குணா அதில் ஒரு சென்சிபிளான ஒரு டிஃபென்ஸ். இன்னும் 22 balls, 26 to win. Again your defense, dot ball, pressure is building. நல்ல ஒரு pressure build பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ் பேருக்கு ஏத்த மாதிரி. Again ஒரு sensible ஆன try. ஆஹா, run out miss, run out miss. Third umpire. கண்ணாடிக்கு போட்டு பார்க்குறேன். போய் பார்க்கல, நான் உட்காந்துருக்காரு அவங்களாம் போய் பார்த்தமா வாங்க. Out. Wicket. ஆமா ஆமா, ரன் அவுட்
வரா ரொம்ப க்ளோஸ் ஒரே ஒரு பாயிண்ட் முன்னாடி இல்லை. அடுத்த பேட்ஸ்மேன் பிரவீன். பிரவீன் தானே ஓகே கொடுக்கணுமா 4 பால் 2 பால் 2 more to go. அடுத்து நீ தான் பேர் அவன் ஆள் கீழே தட்டிக்கிறான் வண்டியில பாத்துக்கிறான். ஏய் அவன் ஆடவே இல்ல டேய். அவன் பேட்ல ஆடவே இல்ல. தட்டி பாத்துட்டு எடுத்துன்னு வரான். டேய் அதே அங்க எத்தனை போறது விட்டு கொடு. நோதா இருக்கறே. இந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரியிலே நடக்காது. பாலே ஆடல இன்னும் ஒஞ்சிச்சு பேட்டு. சென்சிபிள் பிளே. ஒரு ரன் தான். ஒரு ரன். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா. இன்னும் 19 பால்ல 24 ரன் அடிக்கணும். ஆஸ்திரேலியன்ஸ் தான் லாஸ்ட் ஓவரோட ஃபைட் பண்ணுவாங்க. ஆஹா சென்சிபிளான பிளே விக்கி. நல்ல ஒரு சென்சிபிளான பிளே. ஒரு ரன் தான். இதற்கிடையே ஓவர். ஆஃப்டர் 5 overs score 37. 6 wickets. 18 பால்ல இன்னும் 23 ரன் அடித்தால் வெற்றி. 23. அவன் பேர் கேட்டு மைக் ஆன் பண்ண சொல்றான். இவன் பேர் அவன் பேரு நீ விளையாடின கிரிக்கெட்ல ஒரு பொண்ணு கேவலமா கூத்தாடுறதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரமா அந்த பொண்ணு 4 பொண்ணு கூத்தாடுறது நமக்கு அங்க விக்கி வேற யாரையோ சொன்னா நீ ஆடும்போது 30 ரூபா மூக்குத்தோடி ஃபர்ஸ்ட் மூக்குல ஏதோ ஊட்டிங்க. நான் நல்லா பண்ணிட்டேன். பாண்டி புஷ் பண்ணு பாண்டி. 3வது மேட்ச் தான் போயின்னு இருக்குது பாண்டி. ஓகே ஓகே ஓகே. கரெக்டான பொசிஷன்ல மிடில் ஆர்டர்ல பேர் வச்ச மாதிரி உள்ள போயிருக்கான் பிரவேஷ். மேட்ச் ஃபினிஷ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். 18 balls 23 to win. நல்ல ஒரு பேட்டிங். சென்சிபிளான ஒரு பேட்டிங்கு. பட் ஆனால் ஒரு ரன் தான். நல்ல ஒரு ஃபீல்டிங் பா பரத் அவர்கிட்ட இருந்து. சடனாக அண்ணன்லாம் வராது. அதனால் கோச்சிக்காதீங்க. அனைவரும் மன்னித்து விடுங்கள். இன்னும் பேட்டிங் லைன் அப் நல்லா இருக்கு. பேக் சைடில் லெஃப்டி வேற இருக்காப்ல.
நல்ல ஒரு ஷாட்டு. ஓ மை காட், பவுண்டரி போகல, விக்கெட். ஓகே ஓகே ஓகே, ஒரு ரன். விக்கெட்டில் போயிட்டு ரன் அவுட், ஒரு ரன்னு. சந்தோஷா அடுத்த பேட்ஸ்மேன் வினோத் விஜய் ப்ரோ. ஆஹா 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 ஆஹா, சரியான கேட்சுப்பா. பாக்கியராஜ் போலிங் போட்டு அவரே ஒரு நல்ல ஒரு பில்லியன் கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதெல்லாம் போய் எங்கே போட்டுன்னா பார்க்காதீங்க. போட்டோன்னே இன்னைக்கு நாள் செக் பண்ணி தான் வந்தோம். ஓகேவா? அடுத்த பேட்ஸ்மேன் யாரே கோகுலா. அடுத்து உள்ள போனா ஸ்ட்ரைக் வந்து இப்போ ஊட்டி இப்போ யார் போடுது? சரிங்களா? 15 பால்ல 21 ரன் அடிச்சா நெதர்லாந்து வின் பண்ணோம். இன்னும் 2 விக்கெட் எடுத்தா ஆஸ்திரேலியா வின் பண்ணோம். பயங்கரமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கு இந்த மேட்ச். நல்ல ஒரு ஷாட்டு, ஸ்ட்ரைட்ல ஒரு ரன் தான். பவர் பிளே ஓவர் சூப்பரா போட்டுட்டு இருக்காருப்பா பாக்யராஜ். நல்ல ஒரு ஷாட் லெக் சைட்ல, பட் ஒரு ரன் தான், ஒரே ரன் தான். அது போகணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிடும். அந்த ஃபீல் செட்டே காட்டாது. ஆஹா, பெரிய ஷாட்டுப்பா, நல்ல ஒரு பிக்கப் ஷாட்டு. மேட்சை எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. 6 ஆஃப்டர் 6 ஓவர் ஸ்கோர் 47. 12 balls 13 runs to win. நல்ல ஒரு ஷாட்டுப்பா, மேட்ச் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காரு நெதர்லாந்து சைடு. கோகுல், ரிமெம்பர் த நேம் கோகுல். 47. நான் போன ஓவர் முடியுமோ 37, நான் 23 அடிக்கணும்னு இருந்தது. இந்த ஓவரில் 10 ரன்னு.
நான் சொல்றேன்னா என்ன ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள்னா ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரெண்டாவது வந்து ரன் அவுட்ல ஒரு ரன்ல ரெண்டாவது ரன்ல தான் அவுட் ஒரு ரன் ஆச்சா அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு சிங்கிள் 3 அங்க ஒரு சிங்கிள் 4 ஒரு 6 10 ரன் கேட்டுங்கண்ணா கரெக்டானே இந்த ஓவர்ல 10 ரன் போயிருக்கு 4 சிங்கிள் ஒரு 6 எல்லாருக்கும் அதெல்லாம் கரெக்டா பாத்துருவோம் நான் இங்க உள்ள இருந்தாலே பாப்பேன் இங்க கொஞ்சம் ஸ்கோர் வர கொஞ்சம் நல்ல ஒரு பிக்அப் ஷாட்டை கொடுத்து டீமுக்கு பூஸ்ட் அப் பண்ணிருக்காரு கோகுல். இப்பதான் மேட்ச் பயங்கர குரூஷியலா போயிட்டு இருக்கு. 12 பால் 13 மேட்ச் ஓவர் போட வந்திருக்கிறது யாரு சந்தோஷ் டு வினோத். நல்ல ஒரு மேட்ச் இது. வேர்ல்டு கப்ல எப்படி பாகிஸ்தான் நெதர்லாந்து மேட்ச் போயின்னு இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் போயின்னு இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாட் கான்டாக்ட். மேட்ச் ஓவர் போல வந்திருக்காரு சந்தோஷ். 12 balls 13 runs to win நெதர்லாந்து. ஆஹா வாட் a shot, what a shot, கவர்ஸ்ல பவுண்டரி. மேட்சை சூப்பரா மாத்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர்ல முன்னாடி கிட்ட இருந்து சவுண்ட் வந்த மாதிரி இங்க அதே மாதிரி மொத்த டீமும் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிபே பிரஷர்ல இருக்கும்போது நான் ஜிபே ஆமா ஐயோ டென்ஷன் ஆகுது. இவர் மட்டும் தான் டென்ஷன் ஆகும். மத்தவங்க ஃபுல் ஆயிடும். ஏகபோகமா மாட்டிக்கிட்டு போயிரு விட்டனா. ஏகபோகமா மாட்டிக்கிட்டு போயிரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு வினோத். 11 balls 9 runs. நல்ல ஒரு கம்பேக் சந்தோஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பால் சம ஒரு லைன் லென்த்ல பயங்கரமான பால் போடுறாரு. 10 balls 9 runs. ரெண்டு டீமுக்குமே ஃபுல் ப்ரெஷர்ல இருக்காங்க. அடுத்த டீம் ரெடியா இருங்கப்பா. இந்த மேட்ச் முடிஞ்சவனே உள்ள வந்துருங்க. ஆஹா நல்ல ஒரு பிக்அப் ஷாட். இதுவும் ஒரு ரன்னா 2 ரன்னா ஒரு ரன் மட்டும்தான். ஒன்பது பால் 8 runs. கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் மாற்றி மாற்றி வருது, ஒன்றும் புரியல. ஐயோ நல்ல ஒரு ஷாட் வா கவர்ஸ் மேலே. பட் ஆனால் அது பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஒரு ரன் தான் மிடில் ஆஃப் த பாயிண்ட்ல போயிருக்கு. 8 பால்ல 7 ரன் அடிக்கணும். ஒரு பாலும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ பார்த்துங்க. பயங்கர ப்ரெஷரான மேட்ச் இது. லோ ஸ்கோரிங் த்ரில்லராக இருக்கு. ஆஹா வாட் a shot. மேட்ச மாத்திட்டாங்க. 7 balls ஒரு ரன் தான் அடிக்கணும். கோகுல் ஸ்மைல் பண்ணு கோகுல். ஓகே இவ்வளவு நேரம் சைலண்ட் மோட்ல இருந்தாப்ல, வைப்ரேஷன்ல வச்சிருந்தாரு. நியூசிலாந்து டீம்
ரெடியா இருங்க நியூசிலாந்து டீம். ஜித்து ஏய் லாயர் 7 பால்ல 1 ரன் தான் அடிக்கணும் நெதர்லாந்து. மேட்சை சூப்பராக எடுத்துன்னு வந்தாங்க ஆஸ்திரேலியா அவங்க சைடில். பட் ஆனால் அப்படியே மாற்றிட்டாங்க 2 பேட்ஸ்மேனும் கோகுல் மற்றும் வினோத். வாட் அ ட்ரை. பட் ஓவர் நல்ல ஒரு டாட் பால் போட்டு போயிருக்காரு சந்தோஷ். 1 over 1 run டு வின். 6 பால்ல 1 ரன் அடிக்கணும். அவன் ரைட் ஹேண்டர் இல்லப்பா தம்பி. என்னண்ணா அண்ணா நோ இங்கே போண்ணா ஜிபே அவனுக்கு பயங்கர விசில்லாம் ஒன்று போட்டீங்க. வினத்தே அண்ணனுக்கு ஜிபே பண்ணு. அதே மாதிரி பேட்ஸ்மேன் ரிவ்யூலாம் கிடையாது. அம்பேருக்கு தெரியல மட்டும்தான் இது கான்செப்ட் தான். இல்லைன்னா இல்லை அப்படிலாம் சொல்லாத. அம்பேர் ரிவ்யூ மட்டும் தான். டாட் பால் 5 பால்ல 1 ரன் அடிக்கணும். மேட்சை பயங்கர குருஷலா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. பெரிய ஷாட். ஆஹா ஆஹா ஓடிட்டாங்க. 1 ரன். மேட்சை பயங்கர குருஷலா எடுத்துட்டு போயிட்டு வின் பண்ணிருக்காங்க நெதர்லாந்து. ஆஸ்திரேலியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடந்த மேட்சில் நெதர்லாந்து வெற்றி கனியை ருசித்தது. 2 பேர் நேமியும் மேன் ஆஃப் த மேட்ச். அதான் வேணாவா? அது வரல. மேன் ஆஃப் த மேட்ச் அண்ணனுக்கு கொடுக்கலாமா தம்பி கொடுக்கலாமா? அண்ணனுக்கு கொடுக்கலாமா தம்பி கொடுக்கலாமா?